Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டிக்கு அருகே அமைந்துள்ளது வடகரை என்கிற சிறிய கிராமம். இந்த பகுதியில் மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தைச் சேர்ந்த ராஜ சந்திரசேகரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலை நாக்பூரில் உள்ள மத்திய பெட்ரோலியம் மற்றும் எரிபொருள் கட்டுப்பாட்டு துறையின் அனுமதி பெற்று இயங்குகிறது. இங்குள்ள 30க்கும் மேற்பட்ட அறைகளில் காரியாபட்டி, கரிசல்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து அணுகுண்டு வெடி, சீனி வெடி போன்ற ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரித்து வருகின்றனர். இந்த ஆலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போல் இன்று பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்குள்ள ஒரு அறையில் இருந்த 6 தொழிலாளர்கள் சீனி வெடி, அணுகுண்டு வெடி போன்றவற்றை தயாரித்து அதில் மருந்து செலுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் வேதிப்பொருள் கலவையில் உராய்வு ஏற்பட்டதால் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. நொடியில் அரங்கேறிய இந்த விபத்தில் அந்த கட்டிடம் முழுவதும் இடிந்து தரைமட்டமானது. அதில் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த கல்குறிச்சியை சேர்ந்த சவுண்டம்மாள், கண்டையனேந்தல் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் படுகாயமடைந்த கணேசன், பேச்சியம்மாள், முருகன், மாரியம்மாள் ஆகிய 4 பேரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அருப்புக்கோட்டை ASP மதிவாணன் தலைமையிலான போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வெடி விபத்தில் பலியானோருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ₹4 லட்சம் நிதியுதவியும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ₹1 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காரியாபட்டி போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் ஆலையின் போர்மேன் வீரசேகரன், மேற்பார்வையாளர் கனிமுருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள உரிமையாளர் ராஜ சந்திரசேகரனை தீவிரமாக தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.